நமசிவாய வாழ்கவே, நாதன் தாழ் வாழ்கவே, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கவே. சிவத்தொண்டுக்காக தன்னை தந்தவர், தனையனை தந்தவர், வாக்கை தந்தவர், மனத்தை தந்தவர், பொருளை தந்தவர் என்ற 5 தலைப்பிலே மணிவாசக பெருமான் சொல்வார் இல்லையா, சிவ பித்தம் பிடிக்கணும், அன்பு பித்தம் பிடிக்கணும், பக்தி பித்தம் பிடிக்கணும். அப்படியே மதில் சுவரை சுத்தி சுத்தி ஓடுறாரு. சிவாய நமவோம் சிவாய நமக, சிவாய நமவோம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தான் செய்த சத்தியத்தை காக்க வேண்டும் என்று போராடியதும் இல்லை. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பிரில் உள்ள இந்த ஆரமுதை, பொய்மையை பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே, சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்த நீ. சேகரிகிட்ட பெரிய தொண்டை செய்தவரையே சிறு தொண்டன் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்களே பெருமானே, நாங்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே, தொண்டு செய்கிறோன்னு நடிச்சுக்கிட்டு இல்லையா இருக்கோம், எங்களை என்ன சொல்லுது, நாங்கள் நாய்க்கும் கடையாக இருக்கிறோம் என்று சொல்லி சிறு தொண்டனுடைய அடக்கல்லா, நீ எவ்வளோ பெரிய தொண்டு செய்கிற, ஆனால் அந்த உலகத்துக்கு இது தெரியலையே, இதை எப்படி தெரிய வைக்கணும், நான் முதல்ல யாருன்னு நீ தெரியணும் இல்லை. மோகத்திருந்த என்னை மோகத்தில் மூழ்க வைத்து யோகத்தை தந்தருள்வார் நீலகண்டம். தேகத்தில் உள்ள பசி தீர்ந்தது தீர்ந்ததென்று, தேகத்தில் உள்ள பசி தீர்ந்தது தீர்ந்ததென்று ஞான பசியை வைப்பான்